கல்பனா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் இந்தியாவில் பல மாநிலங்களில் மழை பெய்யுது. குறிப்பாக இந்த மழை காலங்களில் காய்ச்சல், இருமல்லாம் சிறு வயது குழந்தையிலேருந்தே பெரியவங்க வரைக்கும் வர்றது சகஜமான விஷயம் தான். ஸோ இந்த மாதிரியான மழை காலங்கள் மட்டும் இல்லாமல் காய்ச்சல், இருமல் வராமல், இந்த தொற்று நோயெல்லாம் வராமல் இருக்க என்ன பண்ணணும் கல்பனா? ஜெபஸ்டின், உங்களுக்கும் கொஞ்சம் தொண்டையில் கிச்சு நினைக்கிறேன். நான் டாக்டர் கிடையாது. ஸோ டாக்டர் டைமில் என்ன சொல்கிறாங்கங்கிறத தொற்று நோய் நிபுணர் டாக்டர் விஜயலட்சுமியின் மருத்துவ ஆலோசனையை தற்போது பார்க்கலாம். சில பேரண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க, என் பிள்ளைக்கு எப்போ பார்த்தாலும் சளி இருந்துக்கிட்டே இருக்குது, எப்பவும் சளி வந்துக்கிட்டே இருக்குன்னு. இது ரெண்டு வகையாக பார்க்கலாம். இது கிருமிகளால் இருக்கலாம், அலர்ஜியால் இருக்கலாம். அலர்ஜினா ஒவ்வாமை. நம்ம சுற்றுப்புறத்தில் சிலது ஒவ்வாமல் இருக்கும்போது, அலர்ஜி வரும்போது நம்ம மூக்கு என்ன பண்ணோம், அதற்கு எதிர்த்து சளியை ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ அவங்களுக்கு தும்பல் இருக்கும், சளி வந்துக்கிட்டே இருக்கும். இது ரெண்டு ஏஜ் குரூப்பில் ரொம்ப காமன். மொத்த குழந்தைகள் ஒரு டீனேஜ் வர வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு மிடில் ஏஜ்லேயும் வரும். இந்த குழந்தைகள் சில பேருக்கு அதுலேயும் இருக்கலாம். நீங்கள் ஒரு டாக்டரை அணுகுனாதான் இது ஒரு செப்பரேட் எபிசோட் ஆஃப் இன்ஃபெக்ஷனாக இல்லை அலர்ஜியான்னு தெரியும். ஸோ மாதத்தில் ஒரு வாரத்துக்கு வர்றது, டெய்லி இருக்கிறதெல்லாம் யூஸ்வலாக நமக்கு கிருமியால் இருக்காது. ஒரு கிருமி வந்துருச்சுன்னா அப்புறம் ஒரு 2-3 வாரம் கழித்து திருப்பி வரலாம், சில மாதங்கள் கழித்து வரலாம். கண்டினியூஸாக சளி இருந்தாலே அது ஒவ்வாமையாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ நீங்கள் மருத்துவரை பார்த்து தான் டிசைட் பண்ணணும். வீட்டில் நீங்கள் என்ன பார்க்கணும், எதனால் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் நீங்கள் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறீங்களா, உண்ணிகள் இருக்கா, டஸ்ட்டு நிறைய இருக்கா, பாத்ரூமில் ஏதாவது புஞ்சை வளர்ந்துருக்கா, நமக்கு சில சமயம் பூக்கள் பூக்கும் இல்லையா, அந்த போலன்ஸில் கூட அலர்ஜி வரலாம். சில சமயம் நம்ம வாசனை பொருட்கள் வைக்கிறது. ஸோ வீட்டை சுற்றி என்னெல்லாம் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ அதையும் தவிர்க்கணும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.